இன்று நாம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அது தியானம் மற்றும் மன அமைதி. நம்ம வாழ்க்கையே ஒரு நிமிடம் நாமே கவனித்துப் பார்த்தால் நம்ம மனம் ஒருபோதும் நின்று விடுவதில்லை. காலை கண் திறந்த உடனே சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கும். இரவு தூங்கும் நேரம் வரை அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யணும், எப்படி முன்னேறணும், என்ன ஆகும், என்ன ஆகாது என்ற எண்ணங்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கும். இந்த ஓட்டம்தான் நம்மை சோர்வடைய செய்கிறது. உடல் சோர்வு விட மன சோர்வுதான் அதிகம். ஏனெனில் மனம் ஓய்வு எடுக்கவே தெரியாது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் அழுத்தம், கவலை, பயம், குழப்பம் எல்லாம் அதிகரிக்கிறது. ஆனால் ஒரு மிக பெரிய உண்மை என்னவென்றால், மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தானாக சரியாகிவிடும். அந்த அமைதியை அடைய உதவும் சக்திதான் தியானம். தியானம் என்றால் பலர் நினைப்பது போல எதையும் நினைக்காமல் இருப்பது அல்ல. அது சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது அல்ல. அது சிந்தனைகளை கவனிப்பது. நம்முள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொள்ளும் ஒரு நிலை. நம்ம மூச்சு எப்படி செல்கிறது என்பதை உணர ஆரம்பிப்பது. அது ஒரு தப்பிக்கும் வழி அல்ல. அது நிஜத்தை நேராக பார்க்கும் ஒரு வழி. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடும்போது முதலில் என்ன நடக்கும் தெரியுமா? மனம் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிக்கும். அது சரிதான், அது தவறு இல்லை. அது பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பழக்கம். நீங்கள் அதை நிறுத்த முயற்சி செய்தால் அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் நீங்கள் அதை சும்மா கவனித்து பார்த்தால் அது மெதுவாக சாந்தமாக ஆரம்பிக்கும். அதுதான் தியானத்தின் மந்திரம். நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா கவனித்தால் போதும். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்ம சிந்தனைகளில் இருந்தே உருவாகின்றன. நடந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைப்பது, நடக்காத விஷயங்களை முன்கூட்டியே பயப்படுவது, இதெல்லாம் நம்ம மனதை சோர்வடைய செய்கிறது. தியானம் நமக்கு ஒரு இடைவெளி தருகிறது. அந்த சிந்தனைகளுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு தூரம் உருவாக்குகிறது. அந்த தூரம்தான் அமைதி. ஒரு ஆற்றை நினைத்து பாருங்கள். அதில் நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது நம்ம சிந்தனைகள் போல. நீங்கள் அந்த நீரில் விழுந்தால் அது உங்களை கொண்டு போய்விடும். ஆனால் நீங்கள் கரையில் நின்றால் அந்த நீரை பார்த்து கொண்டே இருக்கலாம். தியானம் உங்களை கரையில் நிறுத்துகிறது. அதனால்தான் தியானம் செய்பவர்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறார்கள் அல்ல, அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் பெரிய வித்தியாசம். தியானம் செய்வது எப்படி என்று பலர் கேட்கிறார்கள். அது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். உங்கள் முதுகு நேராக இருக்கட்டும். கண்களை மெதுவாக மூடுங்கள். மூச்சை உள்ளே வாங்கும்போது அதை கவனியுங்கள். வெளியே விடும்போது அதை கவனியுங்கள். அதுவே போதும். மனம் வேறு சிந்தனைகளுக்கு போனால் அதையும் கவனியுங்கள். ஆனால் அதை பின்தொடர வேண்டாம். மீண்டும் மூச்சுக்கு திரும்புங்கள். இந்த ஒரு சிறிய செயல்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முதலில் 5 நிமிடம் போதும். பிறகு அது 10 நிமிடம் ஆகலாம், 20 நிமிடம் ஆகலாம். முக்கியமானது நேரம் அல்ல, தொடர்ந்து செய்வது. நீங்கள் தினமும் இதை செய்தால் ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகி வருகிறது. நீங்கள் முன்பு இருந்ததை விட தெளிவாக சிந்திக்கிறீர்கள். நீங்கள் எளிதாக கோபப்பட மாட்டீர்கள். நீங்கள் கவலைகளால் அடிமையாக மாட்டீர்கள். இதுதான் தியானத்தின் சக்தி. மன அமைதி என்றால் வெளியுலகம் அமைதியாக இருப்பது அல்ல, உங்கள் உள்ளம் அமைதியாக இருப்பது. வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதற்கு பயிற்சிதான் தியானம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை பாதிக்கிறது. மற்றவர்களின் கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், தோல்விகள், பழைய நினைவுகள், எதிர்கால பயம். இந்த எல்லாம் நம்ம மனதை கலக்குகிறது. ஆனால் தியானம் நமக்கு இந்த எல்லாவற்றையும் வேறொரு பார்வையில் பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் சிந்தனை அல்ல, நீங்கள் உங்கள் உணர்ச்சி அல்ல. நீங்கள் அதை பார்க்கும் ஒருவர். இந்த உண்மையை உணர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். தியானம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு பழக்கம். அது யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம். நீங்கள் பெரிய அறிவு வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு அமைதியான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே போதும். பலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் தியானம் செய்யாததற்காகத்தான்
நம்ம வாழ்க்கையில் நேரம் போதாமல் இருக்கிறது. நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தால் உங்கள் நாள் முழுவதும் அமைதியாக இருக்கும். உங்கள் வேலைத்திறன் அதிகரிக்கும், உங்கள் உறவுகள் மேம்படும். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. தியானம் ஒரு பயணம், அது ஒரு நாள் முடிவடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்வீர்கள். அது ஒரு அழகான பயணம். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி வெளியில் இல்லை, அது உங்கள் உள்ளே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க தியானம் உதவும். இன்று முதல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். தினமும் 5 நிமிடம் உங்களுக்காக செலவிடலாம். அந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் அமைதியாக உட்காருங்கள், உங்கள் மூச்சைக் கவனியுங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள். எதையும் தடுக்க வேண்டாம், எதையும் பிடிக்க வேண்டாம். சும்மா இருங்கள். அந்த சும்மா இருப்பதில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் தேடிய அமைதி எப்போதும் உங்கள் உள்ளேயே இருந்தது என்று. அதுதான் தியானத்தின் உண்மை சக்தி. இப்போது இந்த பயணத்தை ஆரம்பியுங்கள். உங்களுக்காக, உங்கள் மனதுக்காக, உங்கள் அமைதிக்காக. தியானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். நீங்கள் தியானத்தை ஆரம்பித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சில மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். முதலில் அது சிறியதாக இருக்கும், ஆனால் காலத்துடன் அது மிகவும் ஆழமாக மாறும். முன்பு நீங்கள் எளிதாக கோபப்படுவீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் ஒரு நொடிக்கு நின்று யோசிப்பீர்கள். அந்த நொடிதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த ஒரு இடைவெளிதான் தியானத்தின் பரிசு. நீங்கள் முன்பு கவலைப்படுவீர்கள், எதிர்காலம் பற்றி பயப்படுவீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள், இப்போதைய நிமிடம்தான் உண்மை என்று. தியானம் நம்மை தற்போதைய நிமிடத்துக்கு கொண்டு வருகிறது. கடந்த காலம் ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கற்பனை, ஆனால் இப்போது நீங்கள் அனுபவிக்கிற நிமிடம்தான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டவுடன் உங்கள் மனம் மெதுவாக சாந்தமாக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் நம்ம நினைப்புகளால் தான் உருவாகின்றன. நாம் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதை பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை மாற்ற முடியும். தியானம் இந்த மாற்றத்தை தருகிறது. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து மூச்சைக் கவனித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு உணர்வு வரும். உங்கள் மனம் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடிகிறது. அது ஒரு புதிய அனுபவம். அது ஒரு சுதந்திரம். நீங்கள் உங்கள் சிந்தனைகளின் அடிமை அல்ல என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நான் என்னுடைய மனதை புரிந்து கொள்ள முடியும், நான் என்னுடைய உணர்ச்சிகளை சமாளிக்க முடியும் என்று. இதுதான் தியானத்தின் உண்மையான சக்தி. நம்மில் பலர் சந்தோஷத்தை வெளியுலகத்தில் தேடுகிறோம். பணம் கிடைத்தால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறோம், வெற்றி கிடைத்தால் அமைதி வரும் என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் நம்மை புரிந்து கொண்டால்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சந்தோஷமும் அமைதியும் வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளிருந்து வருகிறது. தியானம் அந்த உள்ளத்துடன் நம்மை இணைக்கிறது. நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தால் நீங்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் உள்ளம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அது ஒரு மிக பெரிய மாற்றம். நம்ம வாழ்க்கையில் நாம் எப்போதும் வெளியே கவனம் செலுத்துகிறோம். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், உலகம் என்ன நினைக்கிறது, என்ன நடக்கிறது என்பதில்தான் நாம் முழுவதும் மூழ்கி விடுகிறோம். ஆனால் தியானம் நம்மை உள்ளே திருப்புகிறது. அது நம்மை நம்மோடு இணைக்கிறது. நீங்கள் உங்களோடு இணைந்தவுடன் வெளியில் என்ன நடந்தாலும் அது உங்களை அதிகமாக பாதிக்காது. அதுதான் உண்மையான மன வலிமை. ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். அதன் வேர் நிலத்தில் ஆழமாக இருந்தால் புயல் வந்தாலும் அது விழாது. அதேபோல் உங்கள் மனம் தியானத்தின் மூலம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் அதை சமாளிக்க முடியும். தியானம் நமக்கு சக்தி தருகிறது. அது வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அது மிகவும் ஆழமான சக்தி. நீங்கள் தினமும் இதை செய்தால் உங்கள் உறக்கம் கூட மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக தூங்குவீர்கள். உங்கள் உடலும் மனமும் ஓய்வு பெறும். நீங்கள் காலையில் எழுந்ததும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். அது ஒரு பெரிய பரிசு. பலர் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் மனம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். தியானம் அந்த ஓட்டத்தை மெதுவாக குறைக்கிறது. நீங்கள் உங்கள் மூச்சைக் கவனிக்கும்போது உங்கள் நரம்பு அமைப்பு சாந்தமாகிறது.
உங்கள் உடல் ஓய்வு எடுக்கிறது. அது அறிவியல் ரீதியாகவும் உண்மை. ஆனால் அதைவிட முக்கியமானது உங்கள் அனுபவம். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் செய்துவிட்டு முடிவு செய்ய முடியாது. இது ஒரு பயணம். நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சில நாட்கள் நல்லா இருக்கும், சில நாட்கள் மனம் அதிகமாக ஓடும், அது சரிதான். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தியானத்தில் வெற்றி தோல்வி எதுவும் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து கவனித்தால் போதும், அதுவே வெற்றி. இந்த ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தியானம் செய்யும்போது நீங்கள் சரியாக செய்கிறீர்களா என்று கேள்வி கேட்க வேண்டாம். நீங்கள் இருப்பது போதுமானது. நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பது போதுமானது. மெதுவாக அது ஆழமாகும். நீங்கள் ஒரு நாள் கவனிப்பீர்கள், உங்கள் மூச்சு மெதுவாகி வருகிறது, உங்கள் உடல் லேசாக இருக்கிறது, உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் உணருவீர்கள் ஒரு ஆழமான அமைதி. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அது அனுபவிக்க வேண்டியது. அந்த அனுபவம்தான் உங்களை மீண்டும் மீண்டும் தியானத்திற்கு கொண்டுவரும். நீங்கள் அதை பழக்கமாக மாற்ற ஆரம்பிப்பீர்கள். முதலில் அது ஒரு முயற்சி, ஆனால் பிறகு அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிடும். நீங்கள் ஒரு நாள் தியானம் செய்யாமல் இருந்தால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல உணர்வீர்கள். அதுதான் உண்மையான மாற்றம். நம்ம வாழ்க்கையில் நாம் பல பழக்கங்களை உருவாக்குகிறோம், சில நல்லது, சில கெட்டது. தியானம் ஒரு நல்ல பழக்கம். அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் இதை உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம், உங்கள் குடும்பத்தினருக்கும் சொல்லலாம். அது ஒரு பரிசு. நீங்கள் உங்களுக்கு மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கும் அமைதியே பகிர முடியும். ஒரு அமைதியான மனம் மற்றவர்களுக்கும் அமைதியே தரும். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்கும். அது ஒரு அலை போல பரவும். இதுதான் தியானத்தின் அழகு. இப்போது ஒரு முக்கியமான விஷயம். தியானம் செய்யும்போது சிலர் பயப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களது சிந்தனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். பழைய நினைவுகள் வரலாம், சில உணர்ச்சிகள் மேலே வரலாம். அது சரிதான். அது வெளியே வருவது நல்லது. நீங்கள் அதை தடுக்க வேண்டாம். அதை மெதுவாக கவனியுங்கள். அது வந்து போகும். அது உங்களை சுத்தமாக்கும். உங்கள் மனதில் இருக்கும் பாரம் மெதுவாக குறையும். அது ஒரு சிகிச்சை போல. ஆனால் நீங்கள் அதை பொறுமையுடன் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை தண்டிக்க வேண்டாம், நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணம் சுலபம் இல்லை, ஆனால் அது மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று. நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கும் ஒரு பயணம். நீங்கள் யார் என்பதை உணரும் ஒரு பயணம். இந்த உலகம் எப்போதும் சத்தமாக இருக்கும், எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். தியானம் அந்த சுதந்திரத்தை தருகிறது. இப்போது இந்த நிமிடம் இட்செல்ஃப் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். நான் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வேன் என்று. அது ஒரு சிறிய முடிவு போல தோன்றலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் மெதுவாக ஆரம்பியுங்கள். உங்கள் மூச்சைக் கவனியுங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். அதில் இருக்கும் அமைதியை கண்டுபிடியுங்கள். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் தேடிய அனைத்தும் உங்கள் உள்ளேயே இருந்தது என்று. அதுதான் தியானத்தின் உண்மை. இந்த பயணத்தை தொடருங்கள், விடாமல் தொடருங்கள். உங்கள் வாழ்க்கை மெதுவாக அழகாக மாறும். உங்கள் மனம் மெதுவாக சாந்தமாகும். அந்த அமைதியில்தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது. அந்த அமைதியை நீங்கள் அனுபவிக்கட்டும். இந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இன்னும் ஆழமான சில உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். முதலில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்கள் மனம் என்பது ஒரு கருவி, அது நீங்கள் அல்ல. அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போது அதுதான் உங்களை கட்டுப்படுத்தி வருகிறது. இந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தியானத்தில் உட்காரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் மனத்தை கவனிக்கிறீர்கள், அதன் ஓட்டத்தை பார்க்கிறீர்கள், அதன் பழக்கங்களை புரிந்து கொள்கிறீர்கள். அந்த புரிதல்தான் மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் எதையும் தடுக்காமல், எதையும் தள்ளாமல் சும்மா கவனிக்க ஆரம்பித்தால் உங்கள் மனம் மெதுவாக அதன் வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு குழந்தையைப் போல அது ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் நீங்கள் அதை அமைதியாக கவனித்தால் அது சாந்தமாகிவிடும்.
இதுதான் தியானத்தின் இயல்பு. ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், உங்கள் சிந்தனைகள் இடைவெளி எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சிந்தனைக்கும் இன்னொரு சிந்தனைக்கும் நடுவில் ஒரு சிறிய அமைதி இருக்கும். அந்த இடைவெளிதான் மிக முக்கியம். அந்த இடைவெளியில்தான் நீங்கள் உண்மையான அமைதியை அனுபவிக்கிறீர்கள். அது மிகவும் நுண்ணிய அனுபவம், ஆனால் அது மிகவும் ஆழமானது. நீங்கள் அதை உணர ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முறையே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும் விதம் மாறும், நீங்கள் எதிர்கொள்ளும் விதம் மாறும், நீங்கள் சிந்திக்கும் விதம் மாறும். நீங்கள் மெதுவாக பதிலளிக்க ஆரம்பிப்பீர்கள், பதற்றப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். முன்பு நீங்கள் உடனடியாக ரியாக்ட் செய்வீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் ஒரு நொடிக்கு நின்று பின்னர் பதிலளிப்பீர்கள். அந்த ஒரு நொடிதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த பயணத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அல்ல. கோபம் வந்தால் நீங்கள் கோபம் அல்ல, அது ஒரு உணர்ச்சி, அது வந்து போகும். கவலை வந்தால் நீங்கள் கவலை அல்ல, அது ஒரு நிலை, அது நீடிக்காது. இந்த உண்மையை புரிந்து கொண்டவுடன் நீங்கள் அந்த உணர்ச்சிகளால் அடிமையாக மாட்டீர்கள். நீங்கள் அதை கவனித்து அனுமதித்து விடுவீர்கள். அதுதான் சுதந்திரம். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு வலிமையை உணர ஆரம்பிப்பீர்கள். அது வெளியில் இருந்து வருவது அல்ல, அது உங்கள் உள்ளேயே இருந்த ஒன்று. தியானம் அதை வெளிக்கொண்டு வருகிறது. நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை பாதிக்கிறது, ஆனால் அந்த பாதிப்பு எவ்வளவு ஆழமாக செல்ல வேண்டும் என்பதை நாமே தீர்மானிக்கலாம். இந்த திறனை தியானம் தருகிறது. ஒரு நாள் நீங்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும் போது நீங்கள் முன்பு போல் உடைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், நீங்கள் தெளிவாக சிந்திப்பீர்கள், நீங்கள் சரியான முடிவை எடுப்பீர்கள். அது தியானத்தின் பயன். இது ஒரு உடனடி மாற்றம் அல்ல, இது மெதுவான வளர்ச்சி. ஆனால் அது உறுதியானது. நீங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் வேலை, உங்கள் உறவுகள், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனநிலை எல்லாமே மேம்படும். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். முன்பு நீங்கள் உங்களை குறை கூறியிருக்கலாம், நீங்கள் போதுமானவன் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள், நீங்கள் இருப்பது போதுமானது என்று. அந்த ஏற்றுக்கொள்வதே உண்மையான அமைதி. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவுடன் மற்றவர்களையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். உங்கள் உறவுகள் மெதுவாக நல்லதாய் மாறும். நீங்கள் குறைவாக வாதிப்பீர்கள், அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். அது ஒரு பெரிய மாற்றம். இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் புரிதல் இல்லாததால்தான் வருகிறது. தியானம் அந்த புரிதலை வளர்க்கிறது. நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அமைதியான வாழ்க்கையின் அடிப்படை. இந்த பயணத்தில் சில நேரங்களில் நீங்கள் சோர்வடையலாம், நான் முன்னேறவில்லை என்று தோன்றலாம். அது சரிதான். அது ஒரு இயல்பு. நீங்கள் அந்த உணர்வையும் கவனியுங்கள். அதை தள்ள வேண்டாம். அது கூட கடந்து போகும். இந்த பயணம் நேராக செல்லாது, அது உயர்வு தாழ்வு கொண்டது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மாற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் பயணத்தை நம்ப வேண்டும். தியானம் என்பது ஒரு செயல் மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் நடக்கும்போது கூட கவனமாக நடக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது கூட முழு கவனத்துடன் சாப்பிடலாம். நீங்கள் பேசும்போது கூட உணர்ந்து பேசலாம். இதுவே உண்மையான தியானம். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்யப்படுவது அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் இருக்கக்கூடியது. நீங்கள் முழு கவனத்துடன் வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதுமானதாக மாறும். நீங்கள் சின்ன விஷயங்களிலேயே சந்தோஷத்தை காண ஆரம்பிப்பீர்கள். ஒரு காற்றின் தொட்டு, ஒரு பறவையின் சத்தம், ஒரு சூரிய உதயம். இந்த எல்லாமே உங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள். அதுதான் தியானத்தின் இறுதி பரிசு. நீங்கள் தற்போதைய நிமிடத்தில் முழுமையாக இருப்பது. அதுதான் உண்மையான அமைதி. நீங்கள் இந்த நிலையை அடைந்தவுடன் வெளியுலகில் எதுவும் மாற வேண்டியதில்லை. நீங்கள் உள்ளே மாறியுள்ளீர்கள். அது போதும். இந்த பயணம் முடிவடையாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள்.
உங்களைப் பற்றி, வாழ்க்கையைப் பற்றி, உண்மையைப் பற்றி. அது ஒரு அழகான பயணம். இப்போது நீங்கள் இந்த பயணத்தில் இருக்கிறீர்கள். அதை மதியுங்கள், அதைத் தொடருங்கள். உங்கள் மூச்சு உங்கள் வழிகாட்டி. உங்கள் கவனம் உங்கள் சக்தி. உங்கள் அமைதி உங்கள் இலக்கு அல்ல, அது உங்கள் இயல்பு. அதை மீண்டும் கண்டுபிடிக்க தியானம் உதவுகிறது. இந்த உண்மையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடுவது நீங்கள்தான். அதை உணர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அந்த மாற்றம் அமைதியானது, ஆனால் மிகவும் ஆழமானது. அந்த அமைதியில் நீங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள். அந்த வாழ்க்கை சுலபமாக இருக்கும், அது இயல்பாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். இந்த பயணத்தை தொடர்ந்து செல்லுங்கள், விடாமல் செல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் எவ்வளவு மாறிவிட்டீர்கள் என்று உங்களுக்கே ஆச்சரியம் ஆகும். அதுதான் தியானத்தின் மாயம். அது வெளியில் தெரியாது, ஆனால் அது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும். அந்த உலகம் அமைதியானது, தெளிவானது, சந்தோஷமானது. அதை நீங்கள் அனுபவிக்கட்டும். இந்த பயணத்தின் இறுதியில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை நடைமுறை. மன அமைதி என்பது எங்கோ சென்று அடைய வேண்டிய இடம் அல்ல, அது எப்போதும் நம்முள் இருந்த ஒன்று. நாம் அதை மறந்துவிட்டோம், அதனால்தான் அதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். தியானம் அந்த மறந்த அமைதியை மீண்டும் நினைவூட்டுகிறது. நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சைக் கவனிக்கும்போது நீங்கள் மெதுவாக உங்களிடம் திரும்புகிறீர்கள். அந்த திரும்புதல்தான் இந்த பயணத்தின் உண்மையான அர்த்தம். நீங்கள் வெளியில் தேடிய சந்தோஷம் உள்ளே இருந்தது என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை மெதுவாக அமைதியாகும். நீங்கள் உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அந்த புரிதல்தான் சுதந்திரம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் உண்மையான வலிமை. நீங்கள் மாற்ற வேண்டியது உலகம் அல்ல, நீங்கள்தான் என்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். அந்த மாற்றம் உங்கள் உள்ளத்தில் தொடங்குகிறது. அந்த மாற்றம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒளிரச் செய்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் சுற்றியுள்ள உலகமும் மெதுவாக அமைதியாக மாறும். அது ஒரு அலை போல பரவும். இந்த உலகத்திற்கு இப்போது மிகவும் தேவைப்படுவது அமைதி. அந்த அமைதி உங்களிடம் இருந்து தொடங்கலாம். நீங்கள் இன்று எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறலாம். அதனால் இன்று முதல் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்கள் மூச்சைக் கவனியுங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள். எதையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். சும்மா இருங்கள். அந்த சும்மா இருப்பதில்தான் வாழ்க்கையின் ஆழமான ரகசியம் இருக்கிறது. நீங்கள் அந்த அமைதியை உணர ஆரம்பித்தால் நீங்கள் தேடிய அனைத்தும் உங்களிடம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதுதான் தியானத்தின் உண்மை. இந்த பயணத்தை தொடருங்கள், அதை நேசியுங்கள், அதை அனுபவியுங்கள். உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய ஒளியில் மாறும். அந்த ஒளி அமைதியின் ஒளி. அந்த அமைதி உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். நன்றி.